Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. இன்னைக்கு வந்து சிங்கர் ஸ்டார்ட் மாடல் நம்பர் 1306 sewing machine-ஓட டெமோ பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான விஷயங்களோட டெமோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மெஷினோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இந்த மெஷினோட ஃபியூச்சர்ஸ் பத்தின டெமோ எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களோட டெமோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நான் சொன்ன அந்த முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷின்ல பேக் ஸ்டிச் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் மெஷினோட டென்ஷன் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றது. டென்ஷனுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன். இது ரெண்டையும் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பேக் ஸ்டிச்சோட ஆப்ஷன் இந்த மெஷின்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லீவரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் ஸ்டிச் விழும். இந்த மேல ஒரு ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சோட சிம்பிள். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க பேக் ஸ்டிச் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்க வந்து நான் நார்மலா ஸ்டிச் போட்டிருக்கேன், ஒரு 2-3 ஸ்டிச் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பிளைனா ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேக் ஸ்டிச் போடாம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம லைட்டா எடுத்தாலே வந்து இந்த ஸ்டிச் வந்து இப்படி பிரியிற மாதிரி இப்படி தூக்கிரும். ஸோ இங்க பாருங்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியுதா தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த த்ரெட் வந்து அப்படியே நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 2-3 ஸ்டிச் இது மேலேயே வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட் இழுத்தாலே ரிமூவ் ஆகாமல் இருக்கும் பேக் ஸ்டிச் போட்டோம்னா. இப்போ வந்து நான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது வெறும் இந்த லீவர் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு பேக் ஸ்டிச் போடாது. நம்ம வந்து மெஷினோட மோட்டார் ரன் பண்ணிட்டு இந்த லீவரையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேக் ஸ்டிச் வந்து விழும். ஸோ நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் விழுற இடத்துல பாருங்க, நான் வந்து 2 விரல் இந்த சைடு அந்த ஃபுட்டருக்கு 2 சைடும் வந்து டைட்டாக கிளாத்தை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நான் வந்து ஸ்டிச் போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து ஸ்டிச் வந்து ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப வரும். இப்போ நான் அகைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போடுறேன், திரும்ப ரிவர்ஸ் போடுறேன். இப்போ நான் வந்து இப்படி கை வச்சிருக்கிறனால நான் தான் இந்த கிளாத்தை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து நம்ம கையை எடுத்துட்டாலும் அந்த ஸ்டிச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போயிட்டு வரும். பட் எதுக்காக நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஒரிஜினல் நம்ம இப்போ ரஃபாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓகே. இப்போ ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது மேலேயே கரெக்டாக ரிவர்ஸ் விழுகாமல் அது பக்கத்தில் வெளியில் இப்படி ஜிக்ஸாக் மாதிரி லாக் ஸ்டிச் விழுகும். ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே கை வைக்கிறோம். நான் இப்போ கையை எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் போகுது. நான் லாக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து அந்த லாக்கு. எப்படி லாக் ஆயிருக்கு பாருங்க, இந்த ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு இடத்துலயும் லாக் ஆயிருக்கு. இப்போ இங்க ஸ்டார்டிங்ல இருக்குல்ல இந்த த்ரெட்டை நம்ம எடுத்தாலும் கூட இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது, நம்மளுக்கு நல்லா டைட்டா இருக்கும். த்ரெட்டோட டெலிவரியில் இந்த த்ரெட்டோட டைட்னஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் த்ரெட் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்ஷன் வந்து 1, 2, 3, 4ன்னு நம்பர் இருக்குது. இந்த டென்ஷன் நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த த்ரெட் டெலிவரி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த த்ரெட்டோட டெலிவரியில் வந்து டைட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ நான் இப்போ நம்பர் 3ல் வச்சு இழுத்து பார்க்குறேன், எப்படி வருது பாருங்கள் த்ரெட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 5ல் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் டைட் ஆகுது. அடுத்து பாருங்க நான் அப்படியே வந்து 7ல் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து த்ரெட்டோட டைட்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அடுத்து வந்து 9ல் வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட டென்ஷன் நம்பர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த த்ரெட் டெலிவரியில் வந்து டைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 0லேருந்து 1, 2, 3 அப்படி வச்சுக்கணும். அந்த பொசிஷனில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து லூஸாக டெலிவரியாக கிடைக்கும். இப்போ இந்த டெமோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் இந்த மெஷினை பற்றி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்.
கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக ரொம்ப மாடர்னாக ரொம்ப ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.